Let the world hear his word. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதம் 139:16 வசனம். மார்ட்டின் லூதர் கிங் 12 வயதான போது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவர் தன்னுடைய பாட்டி ஜெனியின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். துக்கம் தாங்க முடியாமல் தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி 2ஆம் மாடியிலிருந்து கீழே குதித்தார். ஆனால் தேவன் அவரை பத்திரமாக பாதுகாத்தார். அவர் சிறு பிராயத்திலேயே அடிக்கடி மனச்சோர்வடைவார். நிறவெறியர்களால் அவர்களுடைய குடும்பம் சந்தித்த இன்னல்களை இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தனக்கு 13 வயதாகும் முன்பே மறுமுறை தற்கொலைக்கு முயற்சி செய்தார். ஆனால் அவரை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைத்திருந்த அனாதி தேவன் அவர் தற்கொலை செய்து சாக அனுமதிக்கவில்லை. பிற்காலத்தில் அவர் ஒரு பாப்டிஸ்ட் சபையின் போதகராக மாறினார். மேலும் நிறவெறியர்களால் ஒடுக்கப்பட்ட கருப்பின அமெரிக்கர்களின் உரிமைக்காகவும் போராடினார். அநேக தலைமைத்துவ பொறுப்புகளை ஏற்று மக்கள் உரிமைக்காக பாடுபட்டார். அஹிம்சை முறையில் கருப்பின மக்களின் உரிமைக்காக போராடியதால் 1964ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசையும் பெற்றார். அவர் இறந்து ஆண்டுகள் பல ஆனாலும் இன்றும் உலகம் போற்றும் மனிதராக பேசப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தாயின் வயிற்றில் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. நம்முடைய பிற்காலங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் முன்கூட்டியே பார்க்கும் தன்மையுடையவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவைகளை செய்து முடிக்கும் முன்பு நாம் சாவதை தேவன் அனுமதிப்பதில்லை. நாம் செல்லும் கடின பாதைகளினால் நாம் மிகவும் மனம் தளர்ந்து போய் வாழ்க்கையை முடிக்க நினைத்தாலும் நம்மை படைத்த தேவன் அதை அனுமதிப்பதில்லை. ஏனெனில் அவர் நம்மை குறித்து ஒரு உன்னத திட்டம் வைத்திருக்கிறார். மிகுந்த மனச்சோர்வினால் ஆட்கொள்ளப்பட்ட எலியா தான் சாக வேண்டும் என்று தேவனிடம் ஜெபித்தார். ஆனால் தேவன் அவர் சாக அனுமதிக்கவில்லை. மாறாக எலியாவை குறித்து தாம் வைத்திருந்த திட்டங்களை வெளிப்படுத்தி எலியாவை உற்சாகப்படுத்தினார். எலியாவை கொண்டு தாம் செய்ய நினைத்ததை தேவன் செய்து முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பலவித போராட்டங்களின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். நான் ஏன் இன்னும் உயிர் வாழ்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். இந்த சூழ்நிலையை தாண்டி வர தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும் ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகும் மகத்தான காரியங்களை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆகவே மனச்சோர்விலிருந்து வெளியே வாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்வுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். God bless you. Have a good day.